ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் சின்ன சின்ன டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். கடையில் வாங்குகிற பெருங்காயத்தை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது, நல்ல பெரிய கட்டியாக தான் இருக்கும். அதை நம்ம ஃப்ரீ டைமில் இது போல் சின்ன சின்ன கட்டியாக பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்க நம்ம குழம்புலலாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சமைக்கிற டயத்துக்கு அந்த பெருங்காயத்தை தட்டி வெளியில் தெரித்து ஓடும். அதனால் ஃப்ரீ டைமில் இது போல் செஞ்சு வச்சுக்கலாம். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அந்த பெருங்காயம் இது மாதிரி இலக்கமாக இருக்கும். இந்த கையால் இது போல் நல்லா பட்டையாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னாக்க சமமாக ஆகிடும். அதை நம்ம இது போல் ஒரு கத்திரிக்கோலால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீட்டாக வாங்கிட்டு வந்த உடனேவே இது போல் செய்யணும். காஞ்சுடுத்துனாக்கா அதை கட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இப்போ இது போல் பட்டையாக ஆக்கிட்டு அதை கத்திரிக்கோலால் எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை பொடியாக மறுபடி குறுக்கில் கட் பண்ணி போட்டோன்னா நல்லா க்யூபாக இருக்கும். பெருங்காயம் எல்லாத்தையும் இது போல் நீட்டாக வாக்கில் ஃபஸ்ட்டு மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது போல் குறுக்கில் குட்டி குட்டி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன துண்டமாக சின்னதாக போடுறதே நம்ம சில இதுக்கு பெருங்காயம் கூட போடுவோம், சில இதுக்கு குறைச்சலாக போடுவோம். அப்போ சின்னதாக இருக்கும்போது 2 கூட போட்டுக்கலாம் வேணும்னா. சில சமயம் சாம்பாருக்கு இருக்காது. குறைச்சலாக போடுற இடத்துல ஒரே ஒரு கட்டி போட்டால் போதும். அதனால் குட்டி குட்டியாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டால் வேஸ்ட் ஆகிடும். இப்போ கட் பண்ண பெருங்காயத்தை எடுத்து மறுபடியும் டப்பாவில் போட்டோம்னாக்கா நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டிண்டு ஆகிடும், எடுக்கவே முடியாது. அதனால் இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கணுன்னாக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடணும். அந்த பெருங்காயம் எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஃபேன் காற்றுல வச்சுட்டோம்னாக்க ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் அப்படியே தனித்தனியாக இருக்கும். வாங்கிட்டு வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் வேலை இதை கொஞ்சம் பண்ணி வச்சிட்டோம்னாக்க நமக்கு சமையல் பண்ணும்போது ஈஸியாக ஒரு க்யூபாக எடுத்து போட்டுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது போன மாதம் நான் இது போல் கட் பண்ணி வச்ச பெருங்காயம்தான். 1 மாதம் ஆகிடுத்து, ஆனாலும் ஒட்டலை பாருங்கள், அப்படியே இருக்குன்னு. என்ன இது மாதிரி க்யூபாக போட்டு சமைக்கிறதுக்கு அதை போட்டுக்கலாம். நமக்கு பொடி வேணும்னாக்க இது போல் வானலில் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அந்த கட் பண்ண பெருங்காயத்தை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் விடக்கூடாது. வெறும் அப்படியே வறுத்துன்றோம்னாலே அது நல்லா பொரிஞ்சிரும். அந்த பெருங்காயம் சொட்டு கூட எண்ணெய் விட வேண்டாம். பொடி போட்டோம்னாக்கா அவ்வளோ வாசனை இருக்காது. கடையில் வாங்குகிற பொடியில் எனக்கு அவ்வளோவா வாசனை இல்லாத மாதிரி தோணும். அதனால் நான் இது போல் தான் செஞ்சு வச்சுப்பேன். அடுப்பை சிம்மில் வச்சுப்பேன். இது போல் நம்ம செஞ்சு வச்சுட்டு அந்த பொடி கொஞ்சம் போட்டாலுமே நல்ல வாசனையாக. சும்மா ஒரு நாள் கொஞ்சம் வேலை இருக்கும், ஒரு 5 நிமிஷம் வேலை தான், ரொம்ப நேரம்லாம் ஆகாது பண்ணுறதுக்கு. வறுபட்டது போதும். நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்க, அப்படியே உருண்டை இது நல்லா ஆறிட்டுனா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இது போல் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நம்ம ஏதாவது சில இதுக்கு பொடி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். கறியெல்லாம் பண்ணினோன்னா எல்லாம் லைட்டாக தூவுறதுக்கு இதை வச்சுக்கலாம். மோர்லெலாம் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு குடிக்கணும் அப்படின்னா கூட இந்த பொடியை போட்டு குடிச்சிடலாம். வறுத்து பொடி பண்ணி இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது. பவுடர் பெருங்காயத்தில் என்ன கலந்துருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ போட்டாலும் வாசனை இருக்காது. இது துளி போட்டாலே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னாக்க நமக்கு தேவையான போது எடுத்து அந்த பொடியை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெருங்காயம் பொடி பண்ண மிக்சியில் கொஞ்சம் ஜலத்தை விட்டுட்டு இன்றைக்கி ரசத்தில் விட்டுடலாம், வேஸ்ட் ஆக்காமல். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னாக்கா, இந்த பால் பாத்திரம்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை காய்ச்சட்டை இது போல் கொஞ்சம் அடியில் பிடிச்சிக்கும். இது அப்படியே நம்ம ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சாக்க விடுபடாமல் அது நல்லா பாலெல்லாம் பிடிச்சுட்டுருக்கா மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு என்னன்னாக்கா, இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா அலம்பிட்டு இந்த பாத்திரத்தை அதை அப்படியே கவுத்து வச்சிடணும். கவுத்து வைக்கிறத அந்த காஞ்சு போன பாலெல்லாம் நல்லா ஊறிட்டு நமக்கு லைட்டாக தடவினாலே அந்த பால் இதெல்லாம் கரையெல்லாம் போயிடும்.
இந்த ட்ரிக்கை எனக்கு எங்கள் ஆத்துல வேலை செய்கிற ஒரு அம்மா தான் சொன்னாங்க. அதனால் சரி அதை நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை தேய்க்கிறத ஈஸியாக விட்டுடும். இப்போ இதை நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்க்ரப்பால் லைட்டாக தடவும் போதே அதில் உள்ள பாலெல்லாம் விட்டுடும் ஈஸியாக. அதுவே காஞ்சி இருந்ததுனாக்கா நம்ம சுரண்டி சுரண்டி தேய்க்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக தடவும் போதே போயிடுது. இப்போ கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிட்டோம்னாக்கா எல்லாம் விட்டுடும். இது அப்படியே காஞ்சதை வச்சு தேய்ச்சோன்னா பிடிச்சுட்டு விடவே விடாது. இப்படி தடவினோம்னாலே போயிடும். இதுவே இந்த பால் பாத்திரம் காஞ்சதுன்னாக்க விடவே விடாது. அதனால் இது போல் தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் நனைச்சிட்டு கவுத்து போட்டுட்டோம்னாக்கா இந்த பாலெல்லாம் நல்லா ஊறி இதாகிடும். அப்புறம் இந்த கரையெல்லாம் கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்க, அந்த இதெல்லாம் போயிடுது. பால் கரை பிடிச்சா கொஞ்சம் கஷ்டம்தான் தேய்க்கிறதுக்கு. எப்படியா இருந்தாலும் அது கொஞ்சம் சைடில் ஒரு தடவைக்கு 2 தடவை காய்ச்சினோன்னா தீஞ்சு போகும். இதை போல் நம்ம கவுத்து வச்சுட்டு செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு விஷயம், இந்த பால் பாத்திரம்லாம் தேய்க்கிறத சோப்பை வச்சு ஒரேடியாக தேய்ச்சி அலம்பாமல் ஃபஸ்ட்டு பால் வரையிலும் நல்லா ஸ்க்ரப்பால் அலம்பி எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரப்பையும் அலம்பிடணும். அலம்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம சோப்பு எடுத்து தேய்க்கிறதே அது பால் வாடை இல்லாமல் இருக்கும் பாத்திரத்துலலாம். இல்லாட்டா என்ன தான் தேய்ச்சி அலம்பினாலும் ஒரு பால் வாடை அடிக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னாக்கா, நம்ம சில சமயம் நிறையா அரிசி வாங்கிடுவோம். திடீர்னு ஊருக்கு போகிற வேலை வந்துடும். அந்த மாதிரி சமயத்தில் அப்படியே அரிசியை அந்த கப்போர்டுக்குள்ளே வச்சுட்டு போனோம்னாக்கா அது காத்தோட்டம் இல்லாமல் குப்புன்னு புழுங்கி வண்டு வந்துடும் நிறையா. காத்தோட்டம் இருந்தால் அவ்வளோவா வராது வண்டு. சின்ன டப்பாவில் கொள்ளணுன்னா ஒரு 2 டப்பாவில் போட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடலாம், வீணாக போகாது. அப்படி இல்லை ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னாக்கா இது போல் செஞ்சுட்டு நம்ம வெளியில் வச்சுட்டு போனோம்னாலும் வண்டு வராமல் இருக்கும் 1 மாதத்துக்கு. பெரிய சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சிடலாம். சலிச்சிட்டோம்னாக்கா அவ்வளோவா வண்டு வராமல் இருக்கும். அதில் உள்ள இந்த மாவுலாம் துளி துளியான மாவு வழியாக தான் வண்டு வரும். இது போல் செஞ்சிட்டோம்னாக்கா அவ்வளோவா வண்டு வரும். இப்போ இந்த அரிசியை சலிச்சத்தில் ரொம்ப மாவு இல்லை, கொஞ்சம்தான் இருந்தது, அவ்வளோவா மாவு இல்லை. சில அரிசியில் நிறையா இருக்கும். இது போல் இருக்கும் தூள் தூளாக. இது நல்லா ஒட்டை சலிச்சுட்டு நம்ம ஒரு 5-6 காஞ்ச மிளகாயை போட்டு ஒரு 2 கொத்து வேப்பிலையும் போட்டு வச்சுட்டு போயிட்டோம்னாக்கா வண்டு வராமல் இருக்கும். அரிசியை நல்லா எடுத்துட்டு ஒட்டை இந்த கிளாத்தால் நல்லா தொடச்சிருங்க. ஒட்டை தொடச்சிட்டு தூசியே இல்லாத அதுக்கப்புறமா நம்ம சலிச்ச அரிசியை கொட்டி வச்சோம்னாக்கா 1 மாதம் வரையிலும் தாங்கும் வண்டு வராமல். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.